ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல உப்பலான பூரி, நல்லா நம்மளுக்கு எண்ணெயும் குடிக்காது. ஒவ்வொருத்தங்க பூரி சுட்டாங்கன்னாங்கன்னா சப்பாத்தி மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பூரி இந்த மாதிரி நம்ம மாவு பிணைஞ்சு நம்ம ஒரு சில பொருள் நம்ம போட்டு நம்ம எண்ணெயும் குடிக்காமல் நல்லா பொசு பொசுன்னு நல்ல ஒரு உப்பலாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் கோதுமை மாவில் தான் இந்த பூரி செஞ்சேன். ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். நான் ஆசீர்வாதம் தான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு நல்லா 1 டீஸ்பூன் அளவு நான் உப்பு போட்டுக்கிட்டேன். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது இன்னொரு டிப் என்னென்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்குவோங்க. நம்ம ஜீனி சேர்த்தோம்னா எண்ணெயும் அதிகமாக குடிக்காது, நம்மளுக்கு நல்ல ஒரு மொறு மொறுன்னு இருக்கும், நம்மளுக்கு நல்ல சூப்பராகவும் இருக்கும். எதையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு கெட்டியாக சப்பாத்தி பழத்தோடு கொஞ்சம் நல்லா கெட்டியாக தடவிக்கு எடுத்துக்கோங்க பிணைஞ்சு. இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஊற வச்சா போதும். நம்ம ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேணாம். எப்படி பிணைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம பூரிக்கு நம்ம தேய்ச்சிக்குவோம் மாவை. இதே மாதிரி இந்த சைஸ்லேயே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பூரிக்கு இன்னொரு என்ன டிப்புனா, எண்ணெய் நல்லா ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நம்மளுக்கு போட்டதும் நல்லா உப்பி வரணும். அதுதான் கரெக்டான பக்குவமும் கூட. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பூரி உப்பலாகவும் நல்லா வரும். இதே மாதிரி நம்மளுக்கு கோல்டனாக வேணும்டா கோல்டனாக பொரித்து எடுத்துக்கோங்க. அல்லது இதே மாதிரி நம்ம நல்ல ஒரு வெளிர் கலராக நம்மளுக்கு வேணுண்டாலும் பொரித்து எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். நம்ம ரொம்ப மெலிசாக தேய்ச்சோம்னா நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிரும். நார்மலாக நம்ம எப்போவுமே பூரிக்கு மாவு தேய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு உப்பலான பூரியே கிடைக்கும். பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு. நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ், நம்மளுக்கு பெரிய சைஸில் வேணுமா, நம்மளுக்கு குட்டி குட்டியாக வேணுமா, அதே மாதிரி நம்மளுடைய விருப்பம்தான். பொதுவாக நம்ம பூரிக்கு ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குழியாக உள்ள வாணலில் ஆயில் ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கும் நல்லாவும் இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்ல ஒரு உப்பலான இந்த டிப்பை ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு பிகினர்ஸாக இருந்தால் கூட செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு டைமே நம்மளுக்கு வந்துடும். ஒவ்வொருத்தங்க இந்த சப்பாத்தி மாதிரியே எப்போ பார்த்தாலும் அந்த புசு புசுன்னு உப்பலாகவே வராது பூரி. இந்த டிப்பை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா அழகாகவே நம்மளுக்கு வரும். பூரியும் நல்லா ஒரு எண்ணெய் குடிக்காமல் நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே வரும். மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பூரி ரொம்ப சீக்கிரத்துலேயே நான் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.